இந்த குரு பெயர்ச்சி உங்கள் மத கடவுளை அமர்ந்து கொண்டு மேஷம் முதல் மீன ராசி வரை பலன்களை சொன்னாலும் அது தோராயமாகத்தான் சொல்ல முடியும். காரணம், உங்கள் ஜாதகம் என்பது நீங்கள் பல பிறவிகளாக வாழ்ந்து வந்த அந்தரங்கம். அதை நீங்களே ஒரு ஜோதிட ஞான குருவை அணுகி உங்கள் புதிர்களை தெரிந்து கொண்டால்தான் இந்த குரு பெயர்ச்சி மட்டுமல்ல, எந்த குரு பெயர்ச்சிக்கும் துல்லிதமான பலன்களை பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது சிம்ம ராசி அன்பர்களான உங்களுக்கு குரு பெயர்ச்சி பலாப்பலனை கூற உள்ளேன். காலம் 2 ஜூன் 2026 முதல் 25 ஜூன் 2027 வரை. என்ன சிம்ம ராசி அன்பர்களே, ஏற்கனவே நீங்கள் அஷ்டமத்து சனியில் இருக்கிறீங்க. 2025 மார்ச்லேருந்து 27 ஜூன் வரலாம். அதில் இப்போ உங்களுக்கு வரப்போகிறது விரய குரு போச்சு. அஷ்டமச்சனியே உங்களுக்கு உலகத்தில் உள்ள பாழ் நகர குழியில் கொண்டு போய் உங்களை தள்ளிடும். எது பாழ் நகர குழி முடிஞ்சு போச்சு. சமூக தொடர்பு டோட்டலாக இருந்துடும். அசிங்கம், அவமானம், ஆணவங்கம், தற்கொலை முயற்சி, மலை உச்சியில் இருந்து இடறி விழுதுன்னு சாஸ்திரம் சொல்லுது, ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. சாமி, நான் சொல்லலை. இப்போ செலவு வேற. வரவு 1 ரூபா, செலவு 10 ரூபா. எப்படி தாங்க போறீங்களோ, அடிப்படை ஜாதத்தில் பூர்வ புண்ணியம் இருந்தால் தாங்குவீங்க, இல்லைன்னா கிடையாது. அதுதான் ஜோதிடம் இயங்கும் இன்ஜினே பூர்வ புண்ணியம் தான் என்று கூறி இப்போ பலனுக்கு வாங்க 7 நிலைகளை சொல்றேன். முதல் நிலை இந்த சிம்மராசிக்கு ஆரம்பமே 2 ஜூன் 2026 முதல் 12 ஜூலை 2026 வரை. முதல் நிலை பலமான செலவு. குழந்தைகளுக்காக வெளிநாடு குழந்தைங்களை வீட்டு அடமானம் போட்டு வெளிநாட்டுக்கு பசங்களை படிக்க அனுப்புறதுக்காக, கல்யாணமே ஆகாதவங்களுக்கு அவங்களே சொந்த செலவில் இல்லைன்னாக்கா ஸ்காலர்ஷிப்லேயோ இல்லைன்னாக்கா ஏதோ ஒரு வகையில் தன் வீட்டை அப்பா கிட்ட சொல்லி அடமானம் போட்டு போகிற நேரம். கல்விக்காக ஒன்று, இல்லைன்னா சுய தொழிலுக்காக வீட்டு அடமானம் போட்டு வியாபாரத்தை ஆரம்பிக்கிற நேரம். புரிஞ்சுதா? இந்த நேரம் மேற்கொண்டு பலவிதமான செலவு. உங்கள் மனம் விரும்பும் செலவு. உங்கள் மனம் தீயதை விரும்பினால் தீய செலவு. சூதாடணும்னா சூதாட்டத்துக்கு செலவு. ஆன்லைன் ரம்மியில் கொண்டு போய் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 3 லட்சம் 12 லட்சம் விடுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அப்படி செலவு. இதுதான். ஆக செலவு செலவு செலவு. வரவு கிடையாது. சொத்து வாங்கினாலும் செலவு தான். அது யோக ஜாதகத்துக்கு, யோக தசாபுக்தி நடந்து யோக ஜாதகம்னா பூர்வ புண்ணியம் பாக்கியம் உள்ள ஜாதகத்துக்கு சுப செலவுகளாக வரும். பூர்வ புண்ணிய பாக்கியம் இல்லாதவங்களுக்கு பாவ செலவு என்ற வட்டி கட்டுறது, நோய் செலவு, மருத்துவ செலவு, வழக்கு செலவு, கடன்கார செலவு, கடன்காரனுக்கு வட்டி கட்டுற செலவு. இப்படி புரிஞ்சுக்கணும். 2வது நிலை 12 ஜூலை 2026 முதல் 22 டிசம்பர் 2026 வரை கணவனால செலவு, மனைவியால செலவு, கணவன் வர்க்கத்தாருன்னு சொல்லக்கூடிய அவங்க குடும்பத்தாருக்கு ஏதோ செலவு, மனைவி வர்க்கத்தாருக்காகவும் செலவு, பார்ட்னர்ஷிப் முறிவு செலவு, கணவன் மனைவி பிரிவினை. அதனால் கணவனாக இருந்தாக்கா ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் இருந்து இப்போ தான் ஆர்டர் போடுவோம். நீங்கள் மாதமான அந்த அம்மாவுக்கு 80,000 ரூபாய் கொடுக்கணுங்க, 80,000 ரூபாய் கொடுங்க, கரெக்டாக 80,000 சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் அதுக்கு ஒரு மனு போடணும். 80,000 கொடுக்க முடியாதுங்க, நானே 80,000 தாங்க வாங்குறேன், ஏன்னா 8,000 கொடுக்குறேங்க அப்படின்லாம். அந்த மாதிரி மனு போடுறது. மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட ஜீவனாம்சம் கேட்குறது. கணவனாக இருந்தால் என்னால் தர முடியாதுன்னு சொல்கிறது. இன்னும் சில இடத்துல கணவனே மனைவிட்ட ஜீவனாம்சம் கேட்குறது. உன்னை நான் டைவர்ஸ் பண்ணணும்னா நீ எனக்கு மாதமான எனக்கு 80,000 கொடுக்கணும். அப்படியே டிமாண்ட் பண்ணுறவங்க இருக்காங்களே, அவங்களுக்கும் சேர்த்து சொல்கிறோம். அப்படி பார்ட்னர்ஷிப்னால் விரயம், கணவன் மனைவியால் விரயம், நண்பர்கள் தொழில் ரீதியான நண்பர்களால் விரயம், சமூகத்தால் விரயங்க. சமூகத்தில் யாரோ ஒருத்தருக்கு உங்களுக்கு சண்டை, அதனால் வழக்கு, அதுக்காக செலவு. இப்போ 3வது நிலை 22 டிசம்பர் 2026 முதல் 25 ஜூன் 2027. இந்த காலகட்டம் ரொட்டேஷன் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஆட்டக்கடி மாட்டக்கடி மனுஷனக்கடி, ஆனால் பார்த்துக்கடி. உனக்கும் பைசன் கூடாது, அதுக்கும் பைசன் கூடாது. அது ஒரு வழக்காயிடும். அப்படி ரொட்டேஷன் இவங்க கிட்ட வாங்கி அங்கே அந்த கடனை வாங்கி குடும்பம் நடத்துறது, குடும்பத்துக்காக வாங்கின கடனில் இன்னொரு கடன். ஆமாம், ஒரே ஒரு வீட்டை 4 பேர்கிட்ட காட்டி கடன் வாங்குறது தான். ஒரே ஒரு லேண்டை 4 பேர்கிட்ட காட்டி கடன் வாங்குறது தான். ஒரே ஒரு ஸ்கூட்டரை 4 பேர்கிட்ட காட்டி கடன் வாங்குறது. ஒரே ஒரு காரை 4 பேர்கிட்ட காட்டி கடன் வாங்குற நிலைமை. ரொட்டேஷனில் குடும்பம் நடத்துறீங்க. இதுதான் 22 டிசம்பர் 26 முதல் 25 ஜூன் 2027. 3 நிலை முடிஞ்சது. 4வது நிலை கொஞ்சம் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நிலை. தொழில் முயற்சி. அதுதான் 3/9/2026 முதல் 1 ஜனவரி 2027. இந்த நேரத்தில் தம்பி மாதிரி நினைச்சவங்க உதவி பண்ணுவாங்க, தங்கை மாதிரி நினைச்சவங்க உதவி பண்ணுவாங்க. உண்மையான தம்பியாக இருந்தாலும் தங்கையாக இருந்தாலும் உதவி பண்ணுவாங்க. தொழில் ரீதியான உதவி, முயற்சி ரீதியான உதவி, இப்படி பலவிதமான உதவிகள் கிடைக்கும் காலம்தான் இந்த 4வது நிலை. பிறகு 5வது நிலை
அது என்ன நிலை? அந்த 5வது நிலை என்பது 19 செப்டம்பர் 2026 முதல் 19 செப்டம்பர் 2026 முதல் 15 நவம்பர் 2027 சொத்துக்கள் மொத்தமும் கையை விட்டு போற நேரம். தாய் தகப்பன் உடல்நலம் பாதிச்சு அதுக்காக சொத்தை விற்கலாம், தனக்காகவே ஏதோ ஒரு தீராத நோய்க்காக சொத்தை விற்கலாம், இல்லைனா அடமானம் போடலாம், இல்லை அடிமாட்டு ரேட்டுக்கு விற்கலாம். நீங்கள் ஒரு இளைஞராக இருந்தால் உங்கள் தாய் தந்தையரோட சொத்தை விற்கலாம், கை விட்டு போகலாம். உங்கள் தாய் தந்தையரே கூட கண்டத்தில் போய் மரண சமமான கண்டத்தில் மாட்டிக்கலாம், அதுக்காக சொத்தை விற்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படலாம். இதுதான் 5ஆம் நிலை. அந்த காலம் 19 செப்டம்பர் 2026 முதல் 15 நவம்பர் 2026. இப்போ 6ஆம் நிலை. இந்த நிலை ரொம்ப மோசமான மென்டல் பிரஷரை, பிளட் பிரஷரை ஏத்துற நிலை. அதுதான் 31 அக்டோபர் 2026 முதல் 24 ஜனவரி 2027 வரை. இது மிக மிக மோசமான ஹெல்த் பிரஷர், வெல்த் பிரஷர், சோஷியல் பிரஷர், ஃபினான்ஷியல் பிரஷர், ஃபேமிலி பிரஷர், பிளட் பிரஷர். சாமி, சர்க்கரை அளவு கரெக்டா வச்சுக்கிங்க, சுகர் சாப்பிடாதீங்க. இப்போ 7வது நிலை. அதுதான் மூச்சு விடுற நேரம், பிரீத்திங் டைம். நல்லா பிரீத் பண்ணிக்கிங்க, நல்லா அப்படி மூச்சை வாங்கி விடுங்க. அதுதான் எப்போ 13 டிசம்பர் 2026 முதல் 13 ஏப்ரல் 2027 வரை. இந்த 4 மாத காலமும் ஃபினான்ஷியல் பிரீத்திங் இருக்கு. குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான பணம் வருது, கேட்ட இடத்துல ஒரு நண்பர் மூலமா வருது, வெளிநாட்டில இருந்து வருது, வெளி மாநிலத்திலிருந்து வருது. நீங்களே வெளி மாநிலத்துக்கு மாற்றலாய் போலாம்னா போகலாம், நீங்களே ஃபாரின் போகணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா இப்ப போகலாம். இப்படி எல்லா வகையிலும் வரக்கூடிய நேரம் நேரம் நேரம். இப்போ 7 நிலைகளும் தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன். நன்றி, வணக்கம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள், மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின்படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.